இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1883ஆம் ஆண்டில் தென்மேற்கு இந்தோனேசியாவில் கிராக்கட்டோவாவில் ஏற்பட்ட பயங்கர எரிமலை வெடிப்பு உலகம் கேட்டிராத மிகப்பெரிய சத்தங்களில் ஒன்று. குண்டு வெடிப்பு சுமார் 100 மெகாடான் TNTக்கு சமமானது. அந்த சத்தம் இந்திய பெருங்கடலில் இருக்கும் தீவுகளில் 3000 மைல்களுக்கு அப்பால் கேட்க முடிந்தது. 36,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். 166 கடலோர கிராமங்கள் அழிக்கப்பட்டன. 1 மணி நேரத்திற்கு அநேகமாக 120 அடி உயரத்திற்கு சுனாமி 300 மைல்களுக்கு மேல் சுழன்றது. இது சுழன்ற பாதையில் இருந்த அனைத்தையும் அழித்து போட்டது. பெரிய பவள பாறைகளை கரைக்கு தள்ளியது. பயங்கரமான வெடிப்பு வளிமண்டலத்தில் 5 கன மைல்களுக்கு குப்பைகளை வீசி சூரிய ஒளியை தடுத்ததினால் தூசி மேகம் உண்டாகி தட்ப வெப்பநிலை குளிர்ந்து போனது. மேலும் சில ஆண்டுகள் அற்புதமான சிவப்பு சூரிய அஸ்தமனங்களை அது உண்டாக்கியது. கிராக்கட்டோவாவின் வெடிப்பு நவீன காலங்களில் மிகவும் சத்தமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று. ஆனால் இயேசுவின் 2ஆம் வருகை இன்னும் ஆரவாரத்தோடு இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் நமக்கு சொல்வது தெரியுமா? எக்காலம் கர்ஜனை ஆரவாரம் இருக்கும் என்று அதில் கூறுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை உற்று கவனிக்க இப்போது என்னுடன் இணையுங்கள். எனவே இன்று நம் வேத ஆய்வு கிறிஸ்து ராஜாவை பற்றி பேசுகிறது. கிறிஸ்து வருவதற்கான சில அடையாளங்களை குறித்து பேசப் போகிறோம். ஆண்டவர் திரும்பி வருவதற்கான தேதியை உங்களுக்கு நான் கொடுக்கப் போவதில்லை. ஆனால் இயேசு எவ்வாறு திரும்பி வருவார் என்பது குறித்து கிறிஸ்துவ உலகில் உள்ள சில தவறான புரிதல்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். ஏனென்றால் அது பலரை ஒரு பெரிய ஏமாற்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை புரிந்திருக்க வேண்டும். முதல் கேள்வி, இயேசு தனது 2வது வருகையை குறித்து என்ன எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போது அந்த வசனத்தை 2 வெவ்வேறு வழிகளில் புரிந்து கொண்டிருக்கிறோம். சிலர் வந்து தங்களை இயேசு என்று உரிமையாகச் சொல்லப் போகிறார்கள். பின்பு அவர்கள் அதோ கிறிஸ்து என்று சொல்லப் போகிறார்கள். பலர் வருவார்கள், அவருடைய நாமத்தில் வருவார்கள், நானே கிறிஸ்து என்பார்கள், வஞ்சிக்கப் போகிறார்கள். பின்பு சிலர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லப் போகிறார்கள். சாத்தான் கடைசி நாட்களில் இயேசுவைப் போல் வந்து ஆள்மாறாட்டம் செய்யப் போகிறான். நீங்களும் இதை வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போது தன்னை இயேசு என்று சொல்லும் கோணல்களை பற்றி நான் கவலை கொள்ளப் போவதில்லை. இப்படி ஆயிரக்கணக்கானோர் உலகில் இருக்கிறார்கள். ஒரு தேசிய புவியியல் அறிக்கையை நான் பார்த்தேன். தங்களை இயேசு என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிறு குழு ஆராதிக்கிறவர்களை தங்களுக்கு என்று வசப்படுத்திக் கொள்கிறார்கள். தென் அமெரிக்காவிலும் ஒரு குழு ஐரோப்பா கண்டத்திலும் மற்றும் பிற இடங்களிலும் பரவியிருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றுவர்களும் இருக்கிறார்கள். தன்னை இயேசு என்று கூறிக்கொண்டு ஒருவரை சந்தித்தேன். எப்படியெனில் நான் கொஞ்ச காலம் பாதுகாப்பற்ற ஒரு மலை குகையில் வசித்து வந்தேன். அப்போது ஒருவர் நான் இருக்கும் அந்த குகை முற்றத்திற்கு வந்தார். அந்த மலை குகைதனில் எனக்கு ஒரு கூடம் இருந்தது. அவர் 6 அடி உயரம், தோள்பட்டை வரை நீள பழுப்பு நிற முடி, பழுப்பு நிற கண்கள், தாடி இருந்தது. நான் நட்பாக பழகினேன். நாங்கள் அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசினோம். அவர் உரையாடலின் போது என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், நல்லது, ஆம், நான் வேதத்தை படித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றேன். அதற்கு அவர் நான் தான் இயேசு என்றார். நான் அவர் சொன்னதை சரியாக கேட்டேனா என்று தெரியவில்லை. அவர் தன்னை இயேசு என்றார். எனக்கு சில ஸ்பானிஷ் நண்பர்கள் இயேசு என்ற பெயரில் இருக்கிறார்கள். அதனால் உங்கள் பெயர் ஈசூசா என்றேன். இல்லை, நான் தான் இயேசு என்று சொன்னார். மேலும் அது ஒரு சிறு பிரச்சனையில் முடிந்தது. ஏனென்றால் இந்த மனிதன் ஒரு பைத்தியம். நான் இங்கே தனியாக மலையிலே இருக்கிறேன் என்று நினைத்தேன். அதனால் அவரை பைத்தியம் என்று நான் அழைக்கவில்லை. எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தன. எனவே நான் சொல்ல ஆரம்பித்தேன், சரி, வேதத்தில் படிக்கவில்லையா? இதோ மேகங்களுடனே வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அது எப்படி நான் இந்த பெரிய உலகிற்கு வர முடியும்? ஆகவே நான் முதலில் ஒரு சில விசேஷ நபர்களுக்காக வந்திருக்கிறேன் என்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை ஒரு சீஷராக மாற்ற நினைத்தார். அதனால் நான் அவரோடு சில நாட்களை நகைச்சுவையாக பேசிக் கழித்தேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னுடனே இருந்தார், என் உணவை சாப்பிட்டார், எதையும் சுத்தம் செய்யவில்லை. இறுதியாக நான் அந்த இயேசுவை என் குகையிலிருந்து வெளியேற்ற வேண்டியிருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு நான் அவரை நகரத்தில் பார்த்தேன். அவர் ஒரு அப்போஸ்தலரை கண்டுபிடித்திருந்தார்.
ஊரை சுற்றிக் கொண்டிருந்தார். 2 வாரங்களுக்குப் பிறகு நான் அவரை மீண்டும் பார்த்தேன். அவர் ஒருவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அவர்கள் முன்பல்லை உடைத்து விட்டார்கள். இயேசுவுக்கு அனைத்து பற்களும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனால் எனக்கு அது தீர்ந்தது. அந்த நேரத்தில் நான் மிகவும் உணர்த்தப்பட்டேன். எனவே இந்த வகையான மக்களை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆனால் சாத்தான் இயேசுவை குறித்து ஆள்மாறாட்டம் செய்யும்போது அது மிகவும் இணக்கமாக இருக்கும். உணர்ச்சி வேகம் எடுக்கும். மேலும் அடையாளங்களை, அதிசயங்களை அவனும் செய்வான். அவன் வேதத்தை மேற்கோள் காட்டுவான். நீதிமான்கள் வஞ்சிக்கப்படுவதை தடுப்பது என்ன? ஏசாயா 8:20 வாசியுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நியாயப் பிரமாணம் மற்றும் சாட்சியத்தின்படி அவர்கள் இந்த வார்த்தைகளின்படி பேசினால் அவர்களுக்கு வெளிச்சமில்லை. நாம் எதையும் தேவனின் வார்த்தையால் நியாயம் தீர்க்க வேண்டும். வேதத்தை நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் வஞ்சிப்பது மிகவும் கட்டாயமாக இருக்கும் என்று இயேசு சொல்கின்றார். முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். எனவே நாம் விசுவாசிப்பதில் கவனமாக வேரூன்ற வேண்டும். சரி, ஒருவர் இருப்பதாகவும் அவரை இயேசு என்று கூறுவதாகவும் நீங்கள் கேள்விப்பட்டால் அவர்களை போய் பார்ப்பது பாதுகாப்பானதா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் மத்தேயு 24:26 வசனத்தில் கூறுகிறார், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள், பார்க்கக்கூட போக வேண்டாம். சேனல் 13 மாற்று. இயேசு எருசலேமில் தோன்றியிருக்கிறார். எதையும் மாற்றி நான் பார்க்க மாட்டேன். பிசாசு ஏமாற்றுக்காரனாக இருப்பதால் ஏமாற்றுக்காரர்கள் கேட்கும், பார்க்கும் நரம்புகளை வசப்படுத்தி செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பார்வை மற்றும் செவி வழி நரம்புகள் தொலைக்காட்சி வகையானவைகளில் 2ஐயும் அடைகிறது. தொலைக்காட்சி இருக்கிறது, உயர் தெளிவுத்திறன் போன்றது. 3Dயும் இருக்கிறது, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை பார்க்க வேண்டாம். இயேசு திரும்பி வரும் நேரம் குறித்து நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? நான் இந்த கேள்விக்கு சிறிது நேரம் செலவிடப் போகிறேன். சில விஷயங்களை புரிந்து கொள்ள அவைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனெனில் முதலில் அவர் வருகையின் குறிப்பிட்ட நேரம் குறித்து இயேசுவை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான் என்கிறார். அது அனைவருக்கும் தீர்வை கொண்டு வர வேண்டும். பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது, முடிவு காலத்தில் உணர்ந்து விடுவோம். சில கணக்கீடுகளை நான் செய்திருக்கிறேன். நாள் மற்றும் மணி நேரம் தெரியாது, ஆனால் மாதம் தெரியும். இப்படி எல்லா வகையான விசித்திர விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் நாளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள்? ஆயத்தமாக கடைசி நிமிடம் வரை காத்திருப்பீர்களா? திரும்பி வருவதாக சொல்லியிருக்கிறார், நாளை கூட வரலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்துப் போனால் அடுத்த விழிப்புணர்வு சிந்தனை உயிர்த்தெழுதல். எனவே எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும்? இயேசு சொல்கிறார், அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளும், எப்போதும் ஆயத்தமாக இருங்கள் என்று. மேலும் ஏராளமானோர் ஏற்கனவே திருடனாக முந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களில் சிலருக்கு ஹரோல்டு கேம்பிங் குடும்ப வானொலி தெரியும். வானொலியில் 1-2 முறை நானும் பேசியிருக்கிறேன். அவர் இறப்பதற்கு வெகு காலத்திற்கு முன் அவரை நேர்காணல் செய்திருக்கிறேன். அவர் ஒரு தேதியை நிர்ணயித்தார். அவர் நேர்மையானவர் என்று நான் நினைக்கிறேன். தவறு செய்திருந்தார். நிறைய பேர் தங்களிடமிருந்த அனைத்தையும் கொடுத்தார்கள். இயேசு வருகிறார் என்ற வார்த்தையை வெளியே சொல்ல அதனை அவருடைய ஊழியத்தில் முதலீடு செய்தார். என்றைக்கு அது மே 21, 2011. உண்மையில் அது நடக்கவில்லை. ஆண்டவர் வரும் நாளை மணி நேரத்தை அவர் கணித்தது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஆண்டவர் வருவதற்கான தேதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு போதகரும் சுவிசேஷரும் அதில் தோல்வியை தான் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் அதை உணர்கிறீர்களா? கடந்த தேதிகளை குறித்து நான் பேசுகிறேன். எனவே நீங்கள் அந்த பாதையில் செல்ல விரும்ப மாட்டீர்கள். நாள் மற்றும் மணி நேரம் தெரியாது என்றாலும் எப்போது நெருங்கும் என்பதை அறிய முடியுமா? இயேசு மிகவும் தெளிவாகச் சொல்கிறார். மத்தேயு 24:33 வசனம், அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அது அருகில் உள்ளது என்பதை அடையாளங்கள் சொல்கின்றது. அந்த அடையாளங்களில் சில என்ன? நல்லது, சில உண்டு. முதலாவதாக மத்தேயு 24. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். வரலாறு முழுவதும் போர் இருக்கிறது. இப்போதும் நமக்கு யுத்த வதந்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகம் 1 மணி நேரத்திற்கு $100 மில்லியன் வீரர்கள், வெடிமருந்துகள் மற்றும் போர் இயந்திரங்களுக்காக செலவிடுகிறது என்ற புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியுமா? அதில் சிறு இடத்தை கொண்டிருக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? 1 மணி நேரத்திற்கு $100 மில்லியன். சர்வதேச இராணுவ செலவினங்களில் அரசியலில் உறுதியற்ற தன்மை இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. மக்களின் இருதயம் பயத்தால் திகிலடையும், கடல் மற்றும் அலைகள் கர்ஜிக்கும். நாம் இப்போது அதை அநேகமாக பார்க்கின்றோம். மத்திய கிழக்கில் இப்படிப்பட்ட நிலையற்ற தன்மை, அரசியலில் ஸ்திரத்தன்மை மற்றும் சிக்கல்கள் இருக்கிறது.
கொள்ளை நோய், வாதைகள் போன்ற பல்வேறு வகையான நோய்கள் வரும் என்று இயேசு சொல்லியிருக்கின்றார். சில காலத்திற்கு முன்பு ஏற்பட்ட எபோலா நெருக்கடியை நாம் அனைவரும் அறிந்து கொண்டிருப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன், உண்மையில் உலகம் கவலைப்பட வேண்டியது என்னவென்றால், வாதை வரும்போது காய்ச்சல் போன்று சாதாரணமாக வருகிறது என்பதுதான். உலகப்போர் ஒன்றின் போது பெரும்பாலான மக்களை கொன்றது போர் அல்ல, அவை மிருகத்தனமானவை. உலகப்போர் 1 1918 காய்ச்சல் தொற்று நோய்தான் 40 மில்லியன் மக்களை கொன்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்போதே சிகிச்சையை எதிர்க்கும் மற்றொரு சிரமத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், சர்வதேச பயணத்துடன் அது பரப்புவதற்கான திறனை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விமானத்தில் ஏறினால் அனைவருக்கும் தகரக் குவளை கொடுக்கப்படும். அனைவருடனும் எல்லாவற்றையும் எடுப்பதற்கும் எல்லா இடங்களிலும் அதை பரப்புவதும் கடினமாக இருக்காது. இதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. இவை சில அடையாளங்கள் என்று நான் சொல்கின்றேன். இயற்கை பேரழிவுகள் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2004 மற்றும் 2014 இடையில் 18, இது அமெரிக்காவின் புவியியல் சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உலகெங்கிலும் 8.0 ரிக்டர் அளவு, அதற்கு மேற்பட்ட பரபரப்பான துணை மண்டலங்களை கொண்ட 18 பூகம்பங்கள். இது முந்தைய நூற்றாண்டின் சராசரி வீதத்தை விட 265% அதிகரித்து இருந்தது. அவர்கள் பிரச்சனையோடு முடக்கத்தை காண்கிறார்கள். நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் இந்த அடையாளங்கள் ஏன் முக்கியம் என்று சொல்கிறேன். எங்களுக்கு எப்போதும் போர்கள் இருக்கும், வாதைகள் உண்டாகும், கொள்ளை நோய் ஏற்படும், சூழலில் பிரச்சனைகள் இருக்கும், பூகம்பங்கள், இயற்கை பேரழிவுகள் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல பவுல் அதையே இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். அதை ஒரு பிறப்புடன் ஒப்பிடுகிறார். இப்போது எங்களுக்கு 5 குழந்தைகள், 7 பேர குழந்தைகள். இது எவ்வாறு செயல்படும் என்பது எனக்கு தெரியும். மனைவி சொல்வாள், நான் கொஞ்சம் வலியை உணர்கிறேன் என்று. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வீர்கள். பிரசவிக்க எவ்வளவு நாள் என்று மருத்துவரிடம் கேட்பீர்கள். 1 அல்லது 2 நாள் என்று சொல்வார். வீட்டுக்கு வருவீர்கள். அவை பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் சுருக்கங்கள். அது எதையும் குறிக்கவில்லை. உங்கள் சரீரம் சூடாகும். ஆனால் எப்படியோ இறுதியில் அந்த வலிகள் வரத் தொடங்கும். மேலும் அவர் கேட்பார், பிரசவிக்க எவ்வளவு நாள்? அவை எவ்வளவு கொடூரமானவை! அதன் அதிர்வின் தீவிரம் அதிகரிக்கும் போது இறுதியில் நிச்சயம் பிறப்பு இருக்கப் போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும். உலகில் இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் தீவிரத்தின் அதிகரிப்பு இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இது ஆண்டவரின் வருகை விரைவில் வரப்போகிறது என்று நமக்கு தெரிவிக்கின்றது. நண்பர்களே, இன்றைய விளக்க காட்சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பப் போகிறோம். அதுவரை எங்கும் செல்ல வேண்டாம். கடின உழைப்பால் பாதிக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று இனி வேதனையும் துக்கமும் இல்லாத உலகில் நீங்கள் வாழ எப்போதாவது விரும்பியிருக்கிறீர்களா? நிச்சயமாக இயேசு மீண்டும் வருகிறார். விசேஷமாக விளக்கப்பட்ட இந்த ஆதாரத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்க விரும்புகின்றோம். வேத வசனங்களால் நிறைந்த உன்னத விடுதலை என்று அழைக்கப்படும் இந்த வளமானது கள்ள கிறிஸ்துவால் ஏமாற்றப்படுவதை தவிர்ப்பது எப்படி என்று, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எவ்வாறு தயாராக இருக்க முடியும் என்று இயேசுவின் 2வது வருகையை விஞ்ஞானத்தில் விளக்குகிறது. இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைக்கவும். சலுகை எண் 308 குறிப்பிடவும். இணையதள முகவரியை பார்வையிடவும். இந்த வளத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்பி தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கேட்டு அறியலாம். அடுத்த பிரச்சனை சுற்றுச்சூழலை பற்றித்தான். உலகின் வனவிலங்கு இனங்களில் பாதியை கடந்த 40 ஆண்டுகளில் இழந்துவிட்டதாக தேசிய புவியியல் கூறுகிறது. கற்பனை செய்து பார்த்தீர்களா? வனவிலங்கு இனங்களில் பாதியை 40 ஆண்டுகளில் இழந்து இருக்கிறோம். கடைசி நாட்களில் பயங்கரங்கள் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அவர் சொல்கிறார், நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ மக்களின் எண்ணங்களும் இருதயங்களும் தொடர்ந்து தீமையாக இருக்கும். பயங்கரங்கள் தேசத்தை நிரப்பும். பிற நாடுகளோடு யுத்தங்களில் போராடுவதைக் காட்டிலும் அமெரிக்க இளைஞர்கள் வன்முறை கும்பலால் இறக்கிறார்கள். அந்த புள்ளி விவரம் பல ஆண்டுகளாக உண்மை. இயேசு சொல்கிறார், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று. அதாவது மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு இருக்கும். மக்களை ஊக்குவிக்கும் வலைதளம் இருப்பதை உங்களில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் வாழ்க்கை குறுகியது, வெளி ஐக்கியம் வேண்டும் என்கிறார்கள். பெண் திருமண மோதிரம் அணிந்திருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? சிலர் தரவுதளத்தை மீறிவிடுகிறார்கள். உலகளவில் 60 மில்லியன் ஜனங்களை அதில் கொண்டிருப்பதாக பதிவிடுகிறார்கள். அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தங்கள் தளத்தை கொண்டு வரவில்லை என்றால் எப்படியும் அனைத்தையும் வெளியிட்டு விடுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட தவறான உறவுகளை கொண்டிருக்கும் நபர்கள் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை கொடுக்காமல் வலைதளங்களில் வரவே முடியாது.
இதைத்தான் இயேசு சொல்கிறார், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று. மேலும் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் தேவன் சிருஷ்டித்த ஆண் பெண் வேறுபட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதில் சிக்கல் இருந்திருக்கிறது. இன்று உலகில் நம் எல்லோருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறதா? அதைச் சொல்வதில் கவனமாக இருக்கிறதை கவனித்தீர்களா? வேதத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இப்போது அது மட்டுமல்ல, நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடையாளம் காணலாம். நான் ஒரு மனிதனாக அதை அடையாளம் கண்டுகொள்வேன், அல்லது நான் அடையாளம் காணுவேன். இடையில் வேறு ஏதாவது அடையாளம் கண்டுகொள்வேன் என்று நீங்கள் சொல்வது போலல்ல. எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் டிரைவர்கள் உரிமங்களை பெற்றுக் கொள்வார்கள், தெரியுமா? தேவன் 2 பாலினம் மட்டுமே உருவாக்கினார். மக்கள் தொகையில் உலகில் முதல் பில்லியன் மக்களை பெற சுமார் 5000 ஆண்டுகள் ஆனது. 2வது பில்லியனை பெற 130 ஆண்டுகள் மட்டுமே ஆனது. 3வது பில்லியனை பெற 30 ஆண்டுகள், 4வதை பெற 15 ஆண்டுகள் ஆனது. 3வது பில்லியன் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. இப்போது அவர்கள் 8 பில்லியன் மக்களை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இயேசு விரைவில் வரப்போகிறார் என்பதற்கான அற்புதமான அடையாளங்களில் ஒன்று தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரையோடு அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். நேஷனல் ஜியோகிராபிக் புவியியல் இதழ் சில ஆண்டுகளுக்கு முன்பு மனித வரலாற்றில் முன் எப்போதையும் விட மக்கள் வீட்டிலிருந்து வெகு தூரம் பயணிக்கின்றனர். அவற்றில் நியாயமான சர்வதேச பயணம் குறை சொல்லும் அளவுக்கு மேலும் மேலும் நடக்கிறது. அனைத்து விமானங்களும் நிரம்பியிருக்கின்றது. தானியேலுக்கு தொடர்ந்து அறிவும் பெருகிப்போம் என்றான். அறிவின் வெளிப்பாட்டை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் நிறைய அறிவையும் கூட ஞானத்தையும் கொண்டிருக்க முடியாது. ஞானம் என்பது அறிவை கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்து கொள்வது. நீங்கள் அறிவை பெற்றிருக்கலாம், அணுகுண்டை உருவாக்கலாம், பயன்படுத்த ஞானம் தேவை. எனவே மனிதனுக்கு நிச்சயமாக நிறைய அறிவு இருக்கின்றது. ஹாட்ரான் முடுக்கி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. அது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு திரையில் இருந்தது. இது உலகின் மிகப்பெரிய அறிவியல் சோதனை. பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தின் அடியில் 17 மைல் சுரங்கப் பாதை. தரையில் 500 அடிக்கு கீழே 10,000 விஞ்ஞானிகள் தனிமைப்படுத்தி ஹிக்ஸ் பாசன், கடவுளின் அணுத்துகள் என்று அழைக்கிறதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். வேகமாக அவர்கள் பிரபஞ்சம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை கண்டுபிடிக்க அநேக பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் எங்கே இருந்து எல்லாம் தோன்றினது என்று. மேலும் கடந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த அற்புதமான கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் குறித்து பேச எனக்கு நேரம் இல்லை. உங்களில் சிலர் மண்ணெண்ணெய் விளக்குகளில் வளர்ந்திருக்கின்றீர்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல குதிரை சவாரி செய்திருப்பதை மறந்திருக்க மாட்டீர்கள். ஒரு தலைமுறையில் உலகம் எவ்வாறு மாறிவிட்டது என்பதை கவனியுங்கள். என்னை பொறுத்தவரை மிக அற்புதமான அடையாளம் மத்தேயு 24:14 வசனத்தில் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று சொல்லப்படுகிறது. முடிவு வருமா? முடிவு வரும் என்று சொல்லப்படுகிறது. அது வரும். உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதா? இதற்கு முன் ஒருபோதும் இல்லை. அதாவது நான் இப்போது பேசுவது கூட செயற்கைக்கோள் மூலம் செல்கின்றது. இது குறைந்தது 3 வெவ்வேறு செயற்கைக்கோள் நெட்வொர்க்குகளில் வழங்கப்படுகிறது. இணையம் வழியாக செல்கிறது. நியூகினி, ஆஸ்திரேலியா, நார்வே மற்றும் உலகமெங்கும் பார்க்கும் நபர்கள் இருக்கின்றார்கள். சீனாவில் அமேசிங் ஃபேக்ட்ஸ் பொது சுவிசேஷ கூட்டத்தை மேற்கொள்வதற்கான எந்த ஒரு மதத்தினதும் முதல் கிறிஸ்துவ ஊழியம் என்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. கடந்த 59 ஆண்டுகளில் நாங்கள் அதை வீடியோ எடுத்தோம். சீனா அதை செய்தது என்று நம்புகிறோம். சீனா ஒளிபரப்பியது, மொழிபெயர்ப்பும் செய்தது. சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவுகிறது. நமக்கு வலைதளம் இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். பலரிடமிருந்து மின்னஞ்சல் வருகின்றது. என் பெயரை என்னால் சொல்ல முடியாது, வெளியில் தெரிந்தால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவுகிறது. அதனால் தான் இயேசு வருகிறார் என்று நான் சொல்கிறேன். எல்லோரும் நம்புவார்கள் என்று அவர் சொல்லவில்லை. பூலோகம் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இயேசு வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசுவின் 2வது வருகையில் தேவதூதர்கள் என்ன செய்வார்கள்? அவர் தனது தேவதூதர்களை அனுப்புவார்கள் என்று வேதம் கூறுகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று கூடி வருவார்கள். அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வருவார்கள். இணைந்து ஆண்டவரிடம் பிடிபடப் போகிறார்கள். 2வது வருகைக்கு சற்று முன்பு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் பரிசுத்தமான மகிமையான நிகழ்வை நாம் எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும்? அவர் சொல்கிறார், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று.
நான் 1999இல் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்தேன். ஆயிரக்கணக்கில் காய்ச்சல் இருந்தது. உலகம் முடிவடையும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். Y2K உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எல்லா தவறான எச்சரிப்புகளுக்கும் அது தாய். மக்கள் அனைத்தையும் வெற்று மான்டானாவுக்கு இடம் பெயர்ந்தது எனக்கு தெரியும். கார்பான்சோ பீன்ஸில் வாழ்கிறவர்கள் அது எதுவாக இருந்தாலும் தங்கள் கிரெடிட் கார்டுகளை துண்டித்து இந்த கட்டத்திலிருந்து விலகிச் சென்று விட வேண்டும் என்று சொன்னார்கள். உலகம் முடியப் போகிறது என்றார்கள். அனைவரும் 2000 ஏதோ நடக்கப் போகிறது என்றார்கள். நீங்கள் எனது பழைய செய்திகளை கேட்டிருக்கலாம். நான் சொன்னேன், இது இப்போது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இயேசு நீங்கள் நினைக்காத நேரத்தில் என்று சொல்கிறார். அவர் யாருக்கு சொன்னார்? சபைக்கு. இயேசு தனது 2வது வருகையை குறித்து உண்மைகளை கூறும்போது அது நடப்பதற்கு முன் நிறைய பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 புத்திசாலிகள், 5 முட்டாள்கள் தூங்கிவிட்டார்கள். இல்லையா? மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு அந்த முக்கியமான தருணத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இயேசு சிலுவைக்குச் செல்லும் முன் சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர் என்னுடன் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். மலையில் மோசேயுடனும் எலியாவுடனும் தோன்றி கர்த்தர் பேசும்போது சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள். ஆகவே இயேசு மார்க் 13ஆம் அதிகாரத்தில் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்து ஜெபம் பண்ணுங்கள். எப்படி விழித்திருக்க வேண்டும்? தெளிந்தவராக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏமாறாமல் இருக்க, தூங்காமல் இருப்பதில் கவனம் வேண்டும். உங்களுக்கு இயேசுவுடன் ஐக்கியம் இருக்கிறதா? அவருடன் நேரத்தை செலவிடுகிறீர்களா? செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யுங்கள். இதை குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கணினியில் ஏற்றிக்கொள்ளுங்கள். அலாரத்தை அணைத்து விடுங்கள். ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொண்டால், அவருடைய வார்த்தையை படிக்க நேரம் எடுத்துக்கொண்டால், உங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டும், விசுவாசிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் இருக்கும் மனத்தாழ்மையையும் பயத்தையும் நம்பிக்கையின் காரணத்தையும் கேட்கும் எவருக்கும் பதிலளிக்க எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். ஆகவே இயேசுவின் 2வது வருகையில் ஜனங்களுக்கு எவ்வாறு பலன் கிடைக்கும்? 2 குழு இருக்கப் போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று. நீதிமான்கள் என்ன சொல்வார்கள் இயேசு வரும்போது? இதோ இது எங்கள் ஆண்டவர், நாங்கள் அவருக்காக காத்திருக்கிறோம், அவர் எங்களை ரட்சிப்பார். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறீர்களா? அவருக்காக காத்திருக்கிறீர்களா? சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு கேப்டன் ஸ்காட் ஓ கிராடி போஸ்னியாவின் போரின் போது பறந்து கொண்டிருந்தார். அவருடைய ஜெட் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அவர் எதிரியின் எல்லைக்குள் எந்த உபகரணம் இல்லாமல் நுழைந்தார். அவர் அங்கு பிடிபட்டிருந்தால் வெடிகுண்டுகளை வீச செய்து கொல்லப்பட்டிருப்பார் அல்லது சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார். 2மே நடந்திருக்கும். அவர் அதை அறிந்திருந்தார். அவரது பாராஷூட்டை தளர்த்தி புதர்களுக்கு அடியில் மறைந்து சென்றார். அவர் சுட்டபோது மற்றவர்கள் அவரது பாராஷூட் கீழே வருவதை பார்த்து விட்டதினால் அவர் புதருக்கடியில் ஒளிந்து கொண்டார். தனது முகத்தை கையுறைகளை கொண்டு மூடிக்கொண்டார். ஜனங்கள் புதர்களை நோக்கி நடந்து வருவதைக் கண்டார். துப்பாக்கிகளுடன் படையினர் பேசுவதையும் சுற்றி நடக்கிறதையும் அவரால் கேட்க முடிந்தது. தன்னை சரி செய்து கொள்ள வேண்டியிருந்தது. 6 நாட்கள் அவர் மறைந்து பயந்து தூங்க முயற்சித்திருக்கிறார். பகலில் அசையாமல் இருந்து நள்ளிரவில் எழுந்து ஓடுவார். முயற்சி செய்து மேலும் 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 முயற்சித்து வனாந்தரத்திலிருந்து வெளியே வர முயற்சித்தார். சில நாட்கள் வானொலியை கூட அவரால் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அதிர்வெண் மூலம் அவரை பிடித்து விடுவார்கள். அவர் மழை நீரை ஒரு கடற்பாசியில் பிடித்து பூச்சிகளை சாப்பிட்டு அனைத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இந்த கால இதழில் ஒரு விமான ஓட்டியின் கதை சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் படித்திருக்கலாம். நான் ஆண்டவரிடம் ஜெபித்தேன். நிறைய விஷயங்களை அவரிடம் கேட்டேன். முழு நேரமும் அவர் என்னை வழி நடத்தினார். ஓக்ரேடி ஒரு நேர்காணலில் சொல்கிறார், நான் மழைக்காக வேண்டிய போது அவர் மழையை கொடுத்தார். கர்த்தரே, குறைந்தபட்சம் யாராவது என்னை காணும்படி செய்யும். நான் உயிரோடு இருக்கிறேன். என்னை மீட்க அவர்கள் வருவார்கள். என்ன நடந்திருக்கும்? அந்த இரவு மாறிப்போனது. அங்கு ஒரு சக விமானி தாமஸ் ஓ ஹென்ஃபர்ட் வானொலியில் வந்தார். அந்த நேரத்தில் ஓக்ரேடியின் சோதனை முடிவுக்கு வந்ததை அறிந்து கொண்டார். அவர் என்ன செய்தார் தெரியவில்லை. அவர் சுட்டது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்ல, முழு அமெரிக்க விமானப்படை, கடற்படை, ஒரு சிப்பாயை மீட்பதில் நேட்டோ அனைவரும் ஆர்வமாக முடுக்கிவிடப்பட்டிருந்தனர். ஒரு சிப்பாய் என்றால் அப்படித்தான் அவர்கள் இறுதியாக வந்ததும் அவர் அந்த மலையில் ஓட வேண்டியிருந்தது. அவர்களுக்கு மிக குறுகிய நேரம் மட்டுமே இருப்பது தெரியும். கடற்படையினர் ஹெலிகாப்டர்களுடன் வந்தார்கள். புகை வருவதை கண்டார்கள். தரை இறங்கினார்கள். அழைத்துச் சென்றார்கள். எதிரி தேசத்தில் பிடிபடாமல் காப்பாற்றப்பட்டதற்கு நன்றி சொன்னார். மனமாற நன்றி சொன்னார்.
சரி, நாம் 6000 ஆண்டுகளுக்கு வந்திருக்கிறோம். இயேசு நம்மை மறந்து விட்டாரா? நாம் எதிரி பிரதேசத்தில் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தால் நீங்கள் மற்றொரு ராஜ்யத்தின் குடிமகன். ஆமென். அவர் தனது வாக்குத்தத்தத்தை மறந்துவிடப் போவதில்லை. கிறிஸ்து நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று. அவர் வாக்களித்தபடியே முதல் முறை வந்தார். 2வது முறை வரப்போகிறார். நண்பர்களை, விசுவாசிக்கிறீர்களா? மேலும் வேதனை, துக்கம், துன்பமில்லாத உலகிற்கு நம்மை மீண்டும் அழைத்துச் செல்ல அவர் விரும்புகின்றார். இந்த வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை பகிர்வது மட்டுமே. இந்த உலகம் நீடிக்கப் போவதில்லை. நீங்களும் நானும் எப்போதும் நிலைத்திருக்கும் ஒருவரை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் நாம் கற்பனை செய்யக்கூடிய எதையும் விட சிறந்தவர். இது ஒரு விசித்திர கதை அல்ல, இது உண்மையான விஷயங்களில் ஒன்று. நற்செய்தியை நாம் உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஆமென். நாம் இயேசுவின் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை விசுவாசித்து இந்த நற்செய்தியை எடுத்துச் செல்லும் ஜனங்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி கால உலகிற்கு இந்த 3 தேவதூதர்களின் செய்திகள் உங்களில் எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? போதகர் டக், நான் அதில் ஒருவராக இருக்க விரும்புகிறேன் என்று இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் உதவ விரும்புகிறேன். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.